அன்பினர்களே, இன்றைய வியாழக்கிழமை தினம் வளைகுடாவில் பல விடயங்கள் அரங்கேறியிருக்கின்றது. அதில் ஒரு நிகழ்ச்சியாக அமெரிக்காவின் போர் விமானமான மிக மிக அதிநவீன போர் விமானமான FA-18 ஒன்று சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றது. இனி சுட்டாச்சு தானே. அடுத்தது ஈரானின் வான்வெளியில் ஊடுருவிய மற்றொரு போர் விமானமான F-18 விமானம் ஒன்று ஈரானிய இராணுவத்தினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த செய்தியாக இஸ்ரேலுக்காக நாங்கள் சாக விரும்பவில்லை என்று ஈரான் போர் குறித்து அமெரிக்க வீரர்கள் மத்தியில் பரவி வரும் ஒரு அதிருப்தி. பிராந்தியத்தில் அடுத்துடன் தப்பியோடிய அமெரிக்க வீரர்கள் தளபதிகளை தேடும் ஈரானிய ராணுவம் அது வந்துடுச்சா. அப்புறம் ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்று ஹார்முஸ் ஜலசந்தியில் தனது அடுத்த இரையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்த செய்திகள் தான் இன்றைய வியாழக்கிழமையாக மிகவும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியாகவும் அமெரிக்காவில் ஆச்சரியப்படும் செய்தியாகவும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. காரணம், அமெரிக்காவின் அதிநவீன F-18 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட செய்தி. அடுத்து இப்பொழுது அமெரிக்காவை பொறுத்தவரை இப்பொழுது பாகிஸ்தானிடம் ஒரு கெஞ்சலை ஆரம்பித்திருக்கின்றது. என்னவாம், இந்த போரை நிறுத்தி தாருங்கள் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபுடன் மிகப்பெரிய பேச்சுவார்த்தை ஒன்றை நைனா ஆரம்பித்திருக்கிறார். அதற்கான காரணம் என்னவென்றால், இந்த போரில் அவர் இன்னும் தொடர்ந்து இதை கொண்டு செல்ல முடியவில்லை. அதனால் இப்பொழுது அமெரிக்காவின் துணை அதிபர் JD வான்ஸ் அவர்களை பாகிஸ்தானுக்கு அவசரமாக அனுப்பி வைக்கிறார் நைனா. ஏனெனில் வான்ஸ் அவர்கள் இந்த ஈரான் மீதான போரை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை என்று ஏற்கனவே இருக்குல்ல, அதை நெய்னாவும் சொல்லியிருக்காருல்ல. இந்த போரில் அவர் உடன்பாடு இல்லை என்பதால் அவர் சற்று விலகி இருக்கின்றார் என்று. இப்பொழுது அமெரிக்காவுக்குள் அழுத்தம் அதிகரிக்கிறது. நெய்னாவை வீழ்த்திவிட்டு வான்ஸ் அவர்களை ஜனாதிபதியாக கொண்டு வரும் மிகப்பெரிய ஒரு நகர்வொன்று திரைமறைவில் நடந்து வருகின்றது. அதற்கு முன்பாக அதை மட்டுப்படுத்த வேண்டுமானால் உடனடியாக இந்த ஈரான் மீதான போரை அமெரிக்கா நிறுத்தினாலும் ஈரான் தாடிகள் விடப்போவதில்லை. அதனால் ஏதோ ஒன்று தாஜா பண்ணி இன்று வியாழக்கிழமை அநேகமாக விடிந்தால் வெள்ளிக்கிழமை தினத்துக்குள் துணை அதிபர் JD வான்ஸ் அவர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கிறார் நைனா. ஏனெனில் வான்ஸ் அவர்களும் இந்த ஈரான் போரை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. அதனால் இந்த போரை எப்படியாவது எவண்ட காலையாவது விழுந்து அண்ணே என்னை காப்பாத்துங்க என்று கெஞ்சும் அளவுக்கு இந்த போர் போய்கொண்டிருக்கின்றது. ஏனெனில் ஹார்முஸ் ஜலசந்தியில் அவர் அதிகமான படையை அனுப்பினாலும் கூட அந்த படைகள் செத்து மடியக்கூடிய மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே இன்று உலக பரப்பில் அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், அமெரிக்காவின் FA-18 என்றது அது சூப்பர் ஹார்னட், அது நம்ம பைக்கில் மோட்டார் பைக்கில் சூப்பர் ஹார்னட் பைக்கில் மாதிரி போர் விமானம் ஈரானிய வான்வெளியில் ஊறியதாகவும் அது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தாக்கி சுட்டு வீழ்த்தியுள்ள தகவல்கள் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உலக பரப்பில். ஏனெனில் அதிநவீன எங்களிடம் யாரும் நெருங்க முடியாது என்று சொன்ன ஒரு விமானம் ஒன்றை ஒரு சுண்டகா நாடு என்று பார்க்கப்பட்ட ஈரான் சுட்டு வீழ்த்திருக்கின்றால் இது எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய பிராந்திய ரீதியான பதற்றம் உச்சத்தில் உள்ள நிலையில் வான்வெளி அத்துமீறல்களை குறித்த புகார்கள் தொடர்ந்து எழுந்து வருகின்றது. ஒருபுறம் இருக்க, ஈரானின் வான்பரப்பு, அதாவது அவனுடைய ஈரான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, மிகவும் சமீப காலமாக மிகவும் அலர்ட்டா இருக்குது. குறிப்பாக பாரசீக வளைகுடா மற்றும் எல்லை பகுதிகளில் இத்தகைய மோதல் போக்குகள் காணப்படுகின்ற இந்த நிலையில் தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஈரான் மிக அலர்ட்ல வச்சிருக்கான். நாட்டின் இறையாண்மையை மீறும் எந்த ஒரு வான்வெளி ஊடுருவலையும் முறியடிக்க தயாராக இருப்பதாம் ஈரான்காரன் சொல்றான். இதற்கு முன்னரும் அமெரிக்காவின் அதிநவீன ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்திய வரலாறும் இருக்குது. போன வாரம் கூட போர் விமானங்கள் மீதான இத்தகைய தாக்குதல் செய்திகள் சர்வதேச அளவில் மிக உன்னிப்பாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில பார்க்க போனோம்னு சொன்னாக்கா, இந்த விமானம் தாங்கி கப்பல் இருந்து, அதாவது ஏர்கிராப்ட் கரிஸ்ல இருந்து இயக்கப்படும் பல்துறை போர் விமானம் இது.
சும்மா சுண்டக்க விமானம் கிடையாது. வான்வழி தாக்குதல், உளவு பார்த்தல் மற்றும் தரைவழி இலக்குகளை தாக்குதல் என அனைத்துக்கு மிக ஒரு வல்லுநராக திகழ்ந்த ஒரு விமானம் ஒன்று சொத்து வீட்டப்பட்டிருக்கிறது சொன்னால் அமெரிக்கா அச்சங்களாமே என்ன கொண்டும் ஆக மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்கின்றார் நெய்னா. நெய்னாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மூக்குடைப்பட்டிருக்கிறார். இந்த போரை அவற்றை நாம ஏற்கனவே சொல்லிக்கின்ற ஒரு எக்ஸிட் பிளான் இல்லாம தான் இதை இன்னும் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆக மேலே மேலே துருப்புக்களை கொண்டு வர துருப்புக்குள்ள மிகப்பெரிய அதிருப்தி அலையுது. நாம ஏன் இவனுக்காக இஸ்ரேலுக்காக போரிட்டு சாக வேண்டும் என்றும் இப்ப அங்க படைக்குள்ள மிகப்பெரிய ஒரு அதிருப்தி பொசிஞ்சு வருகுதாம். அது அமெரிக்கா செய்தி, நம்ம செய்தி கிடையாது. ஆக இப்பொழுது வான்ஸ் அவர்கள் மூலமாக இப்ப ஈரானை அந்த பாகிஸ்தானை கெஞ்சி வான்ஸ் அவர்களை அனுப்பி எப்படியாவது இது சமாதானத்துக்கு கொண்டு வந்து ஈரானை ஒரு சமாதானத்துக்கு கொண்டு வந்தா ஈரான்காரன் அவன் சொல்றான், எங்க மேல் இருக்கின்ற அழுத்தங்கள், எங்க மேல் இருக்கிற பொருளாதார தடைகள் எல்லாம் நீக்கு, அப்புறம் நாங்க அந்த டோல் ஷாச் அடவுறப்ப ஈரான்காரன் அவன் அழிவுக்கு அவன் ஊர்லயும் ஈரான்லயும் மிகப்பெரிய கட்டிடங்கள் அங்க தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அதை யாரும் மறக்க முடியாது. இஸ்ரேல்ல எந்த அளவுக்கு கட்டிடங்கள் சேதமடைந்து இருக்கின்றதோ அதே அளவுக்கு ஈரான்லயும் அழிஞ்சிருக்கு. ஆனா என்ன, மக்கள் அழிந்த குறைவு ஈரானுக்குள்ளையும் தான். ஆயிரம் எல்லாம் இப்ப காசாவையும் இதே ஒப்பிடக்குள்ள ஈரான்ல அழிவெல்லாம் ஒரு அழிவே கிடையாது. அதே போன்றுதான் இஸ்ரேலுக்குள்ள இன்னும் 2 மில்லியன் மக்கள் இன்னும் பங்கருக்குள்ள வாழ்றாங்க. அவங்கள வாழ்க்கை என்ன, இப்படி மிகப்பெரிய திண்டாட்டமும் கஷ்டத்திலேயும் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்குது. இந்த நிலைமையில தான் வான்ஸ் அவர்களை ஒரு பேச்சுவார்த்தைக்கு இறக்கி இருக்கின்றார் நெய்னா. பார்க்கலாம் பேச்சுவார்த்தை எந்த தூரம் தாக்கு பிடிக்கிறது. பாருங்கள், இப்ப நான் உடனடியாக இந்த செய்திக்குள் சென்று ஈரான் பக்கம் சென்று அப்படி பாகிஸ்தானை சுற்றி வருவோம். பாருங்கள் செய்திக்குள். ஈரானின் வான்வெளியில் ஊடுருவிய மற்றொரு அமெரிக்க போர் விமானமான F-18 விமானம் ஒன்றை ஈரானிய ராணுவம் சுட்டு தாக்கி இருக்கின்றது. ஈரானிய வான்வெளியில் ஊடுருவிய மற்றொரு அமெரிக்க போர் விமானத்தை வெற்றிகரமாக தாக்கி அளித்திருப்பதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆட்சியும் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போரை தொடங்கியதிலிருந்து ஈரான் வெற்றிகரமாக தாக்கிய 4வது அமெரிக்க அதிநவீன போர் விமானமாக இந்த F-18 ரக போர் விமானம் பார்க்கப்படுகிறது. வான் பாதுகாப்பு பிரிவுகளின் இந்த வெற்றிகரமான நடவடிக்கையை IRGCயின் மக்கள் தொடர்பு துறை இன்று உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கிறது. நாட்டின் வான்வெளியில் ஊடுருவிய ட்ரோன் ஒன்றை இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாகவும் IRGC தெரிவித்திருக்கிறது. தெற்கு ஈரானில் மீது வட்டமிட்டுக் கொண்டிருந்த போது அந்த விரோத விமானம் குறிவைக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் வான் பாதுகாப்பு படைகளால் இதுவரை வேட்டையாடப்பட்ட விரோத ட்ரோன்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 140 தாண்டி இருப்பதாகவும் ஈரான் உத்தியபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானிய ஆயுதப்படைகள் துல்லியமாக வழிநடத்தப்படும் ஏவுகணைகள் மற்றும் மேம்பட்ட ட்ரோன்களை சாரமாரியாக ஏவி 80க்கும் மேற்பட்ட பதிலடி தாக்குதல் அலைகளில் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது குண்டுமழை பொழிந்திருக்கிறது. இதேவேளை இஸ்ரேலுக்காக நாங்கள் சாகவில்லை, ஈரான் போர் குறித்து அமெரிக்க வீரர்கள் தற்பொழுது எச்சரிக்கை ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆட்சியின் சார்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக தொடங்கியுள்ள தூண்டுதலற்ற போர் குறித்து அமெரிக்க ஆயுதப்படைகளின் அணிகளில் ஒரு ஆழ்ந்த தார்மீக அதிருப்தி பரவி வருவதாக ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது. பணியில் இருக்கும் வீரர்கள், ரிசர்வ் படையினர் மற்றும் ஆதரவு குழுக்கள் பல அமெரிக்க படையினர் ராணுவத்தை விட்டு வெளியேறும் அளவிற்கு பாதிப்புள்ளாகும் தன்மை, தாங்க முடியாத மன அழுத்தம், விரக்தி மற்றும் ஏமாற்றம் ஆகியவற்றை எதிர்கொள்வதாக அமெரிக்கா படைக்குள்ளிருந்தே செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொல்லுகின்றோம், இஸ்ரேலிய படைகளும் மிகப்பெரிய மன உளைச்சல் இருந்தார்கள். இப்பொழுது அமெரிக்க ராணுவத்தினர் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலும் ஒரு மனக்கசையிலும் இருப்பதாகவே அந்த செய்திகள் தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இளம் அதிகாரிகளுக்கு வழிகாட்டும் ஒரு முன்னாள் படை வீரரும் ரிசர்வ் படையினருமான ஒருவர் நாங்கள் இஸ்ரேலுக்காக இறக்க விரும்பவில்லை என்று வீரர்கள் தன்னிடம் கூறியதாக அந்த செய்தி ஒன்று கசிந்து வருகிறது.
நாங்கள் அரசியல் பகடைக்காயாக இருக்க விரும்பவில்லை என்றும் அமெரிக்க வீரர்கள் தற்பொழுது ஒரு அலர்ட்டாக இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேற்காசியாவுக்கு ஆயிரக்கணக்கான கூடுதல் கடற்படை வீரர்களையும் மரைன் படையினரையும் அனுப்ப ரம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்த நடவடிக்கை ஈரானில் அமெரிக்கா தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்த கவலையை எழுப்பி இருக்கிறது. சாத்தியமான தரைவழி நடவடிக்கையை ட்ரம்ப் நம்பியிருக்கும் படைகள் ஈரான் மீதான போர் குறித்து அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் தெரிகிறது. இந்த விவகாரம் குறித்து அறிந்த ஒரு அமெரிக்க படை அதிகாரி இந்த வார தொடக்கத்தில் நடந்த ஒரு தரைவழி நடவடிக்கையை முழுமையாக பேரழிவு என்று அவர் விவரித்துள்ளார். அதற்கு எங்களிடம் ஒரு திட்டம் கூட இல்லை என்றும் போர்க்களத்தில் ஒரு தரைப்படை தலைத்த கூட எங்களால் முழுமையாக பாதுகாக்க முடியவில்லை என்றும் ஈரான் போரை நியாயப்படுத்தும் தெளிவான சீரான ஒரு விளக்கம் இல்லாதது துருப்புக்களிடையே அதிருப்தி அடைந்த ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவதாகவும் ஈரான் தரப்பிலிருந்தும் அமெரிக்க தரப்பில் செய்தி வெளியாகிருக்கின்றது. இந்த செய்தியை அமெரிக்க தரப்பு வெளியாக்கி அந்த செய்தி இப்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இதே நேரம் பிராந்தியத்தில் தப்பியோடிய அமெரிக்க வீரர்கள் தளபதிகளை தேடும் பணி ஒன்றை ஈரானிய ராணுவம் தற்பொழுது வளைகுடா முழுவதும் கட்டமைத்து விட்டுள்ளது. ஏனெனில் IRGCயின் கதம் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் நேற்று ஒரு செய்தியில் தெரிவித்திருக்கின்றார், ஈரான் அப்பிராந்திய நாடுகளில் இருந்த பல அமெரிக்க வீரர்களின் தளங்களை தகர்த்தெறிந்ததிலிருந்து அமெரிக்க வீரர்களும் தளபதிகளும் அந்த நாடுகளில் உள்ள பல்வேறு மறைவிடங்களில் தஞ்சம் அடைந்துள்ளதாகவே தெரிவித்தார். பிராந்திய நாடுகளின் மக்கள் அவர்களின் இருப்பிடத்தை தெரிவிக்குமாறும் அதே நேரத்தில் தங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் இருந்து அமெரிக்கர்களை வெளியேற்ற கோருமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் ஈரானிய தரப்பால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது நாம் இந்த செய்தி ஒன்று குறித்து ஏற்கனவே அனுப்பிய போது இந்த செய்தியை முற்றுமுழுதாக இந்த தளம் இந்த சேனல் போடவில்லை என்பதும் ஒரு மனவருத்தமான செய்தி. அதாவது தற்போது வளைகுடா நாடுகளில் அமெரிக்க தளங்கள் மீது அதிகரித்து வரும் தாக்குதலுக்கு மத்தியில் படையினர் தப்பியோடு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பல இடங்களில் மறைந்திருப்பதாக ஒரு செய்தி தெரிவிக்கிறது. இதேவேளை ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைந்து கூட்டு ஆக்கிரமிப்பை தொடங்கியதிலிருந்து அவர் மீண்டும் தனது வெற்றியை உரிமை கோரி வரும் நிலையில் இந்த விடயம் வந்திருக்கின்றது. ஈரான் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாக ஹார்முஸ் ஜலசந்தியில் தனது அடுத்த இரையை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவே அமெரிக்க தகவல் ஒன்றும் தெரிவிக்கிறது. பாரிசிய வளைகுடாவை ஓமான் வளைகுடாவுடன் இணைக்கும் இந்த குறுகிய கால்வாயின் வெளித்தோட்டத்தில் அமைதியாக தோன்றும் நீரில் எதிரி கப்பல்களை தகர்க்கும் திறன் கொண்ட மாபெரும் வெடிபொருட்களை தாங்கிய கொடிய கடற்படை கன்னிவெடிகளை தற்பொழுது ஈரான் புதைத்துள்ளதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. ஒரு மாதத்திற்கு முன்பு வரை உலகின் 1/5 எண்ணெய் விநியோகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த வழித்தடத்தில் 2 வகையான ஈரானிய கன்னிவெடிகள் பரவி கிடப்பதாக சமீபத்திய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய உளவு தகவல்கள் தெரிவிக்கிறது. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியில் கன்னிவெடிகளை புதைத்துள்ளதானது ஈரானின் நீருக்கடியில் உள்ள குண்டுகளை தகர்க்க பிரிட்டிஷ் ரோபோ கன்னிவெடி அகற்றும் கப்பல்களும் வெளிவந்திருக்கிறது. ஈரானின் ஏவுகணைகளை தடுக்க பிரிட்டிஷிடம் இருக்கும் ஒரே போர்க்கப்பல் அது மட்டுமே. மத்திய கிழக்குக்கு சுமார் 3000 அமெரிக்க படைகளை அனுப்ப ட்ரம்ப் முடிவு செய்திருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. ஈரான் தாக்குதல் நடத்தினால் பிரிட்டனுக்கு 20 நிமிட எச்சரிக்கை என்ற வகையிலும் ஈரான் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. மகம் 3 மற்றும் மகம் 7 லிம்பர்ட் கண்டுபிடிகள் ஈரானில் தயாரிக்கப்பட்டவை மற்றும் அவை அந்த ஆட்சியின் பீரங்கி படையின் முக்கிய அங்கமாகும். ஜலசந்திக்கு நுழைய துணியும் எந்த ஒரு கப்பலையும் தாக்குவதற்காக அவை இப்போது ஏவப்பட்டுள்ளன. ஜலசந்தியை கடக்க துணியும் எந்த ஒரு கப்பலும் வெடிப்பொருட்களில் ஒன்றை வெடிக்க செய்து துண்டு துண்டாக சிதறடிக்கப்படலாம் என்ற எச்சரிக்கையும் தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. மகம் 3 என்பது நங்கூரமிட்ட ஒரு கடற்கன்னிவெடி என்றும் சொல்லப்படுகிறது. இது 300 அடி ஆழம் வரையிலான நீரில் நிலைநிறுத்தப்படக்கூடிய ஒன்று என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நிலைநிறுத்தப்பட்ட பிறகு அந்த ஆயுதம் மேலே விழுகிறது. பின்னர் கடல் செல்லும் கப்பல்களில் ஆழத்துக்கு சற்று கீழே பதுங்கி இருந்து தனது 120 கிலோகிராம் வெடிபொருளை ஏவுவதற்காக அது காத்திருக்கிறது. இது ஒலி உணர்வினால் தூண்டப்படுகிறது. மேலும் இதன் அடிப்படை இயக்க முறையானது குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒலி அடையாளங்களை சார்ந்தது. கன்னிவெடி வெடிக்கும் போது ஒவ்வொரு இலக்கும் சில மீட்டர்கள் தொலைவில் மட்டுமே இருக்கும் என்றும் மேலும் அதன் தாக்கம் பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மகம் 7 என்பது ஒட்டிக்கொள்ளும் கன்னிவெடி என்று அது அழைக்கப்படுகிறது. இது அதன் வடிவமைப்பிலேயே கண்டறிவது கடினம். மேலும் இதை கப்பல்
கப்பல்கள் அல்லது விமானங்களில் இருந்து நிலைநிறுத்த முடியும். அதன் இலக்குகளில் நடுத்தர அளவிலான கப்பல்கள், தரையிறங்கும் படகுகள் மற்றும் சிறிய நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவை அடங்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த கன்னிவெடிகளில் குறைந்தது ஒரு டசன் அந்த நீர்வழியில் பதுங்கி இருப்பதாகவும் உளவு தகவல்கள் தெரிவிக்கிறது. ஆனால் இஸ்லாமிய குடியரசுக்கு இன்னும் நூற்றுக்கணக்கானவற்றை வெளியிடும் திறன் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸ்ட்ராட்ஸ் மையத்தின் நிபுணர்களின் கூற்றுப்படி ஈரான் சோவியத், மேற்கத்திய மற்றும் ஈரானிய தயாரிப்புகளான மிதக்கும் மற்றும் நங்கூரமிடப்பட்ட தொடு கன்னிவெடிகளின் குறைந்தது 2000 இருப்புகளை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யா, சீனா மற்றும் வட கொரியாவில் இருந்து வந்த புதிய மற்றும் மிகவும் மேம்பட்ட அட்வான்டேஜ் தரை மற்றும் மேல் நோக்கிகளும் கன்னிவெடிகள் பல ஆண்டுகளாக இராணுவத்தின் கணிசமான சேகரிப்பில் இருப்பதாகவும் அந்த உளவு தகவல் தெரிவிக்கிறது. கூட்டுப்படை தலைவர்களின் தலைவர் ஜெனரல் டான் கைன் கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கின்ற போது, அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு கன்னிவெடி சேமிப்பு வசதிகள் மற்றும் கடற்படை வெடிமருந்து கிடங்குகளை தொடர்ந்து குறிவைத்து அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அவர் கூறியிருக்கின்றார், 120க்கு மேற்பட்ட கப்பல்கள் மற்றும் 44 கன்னிவெடியிடும் கப்பல்கள் உட்பட கடலில் மிதக்கும் சொத்துக்களை நாங்கள் தொடர்ந்து வேட்டையாடி அளித்து வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய கன்னிவெடிகளால் ஏற்படும் ஆபத்துக்கள் இருந்த போதிலும் இந்திய, பாகிஸ்தான் மற்றும் சீன கப்பல்கள் அனைத்தும் அவற்றை செயல்படுத்தாமல் நீரிணையை கடக்க முடிந்துள்ளது. இந்த வார தொடக்கத்தில் இங்கிலாந்து ராணுவ தலைவர்களும் நீரிணையில் கன்னிவெடிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ளனர். ஆனால் ஒரு குறுகிய பாதுகாப்பான வழித்தடம் இன்னும் உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் தொடர்ச்சியான முற்றுகையை முறியடிப்பதற்காக ஹார்முஸ் ஜலசந்தியில் ரோபோ கன்னிவெடி அகற்றும் கப்பல்களின் படையை பிரிட்டன் அனுப்பவிருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமான கப்பல்கள் போக்குவரத்து பாதையை பாதுகாப்பதற்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் போர்க்கப்பல்களை அனுப்புமாறு மேற்கத்திய நட்பு நாடுகளை டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியதை தொடர்ந்து ஈரானிய கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் கன்னிவெடிகளை அகற்ற உதவிற்காக சுமார் 30 நாடுகளின் கூட்டணியை உருவாக்க தற்பொழுது பிரிட்டன் அயராது பாடுபட்டு வருவதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கிறது. இந்த நடவடிக்கைகள் மூழ்காளர்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்காமல் எண்ணெய் டேங்கர்களுக்கு பாதுகாப்பான பாதையை உருவாக்கும் என்றும், ஆனால் பெரிய அளவிலான போர் முடிவுக்கு வந்த பின்னரே இது முற்றுமுழுதாக தொடங்க முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நாம் பெரிய அளவிலான போர் நடவடிக்கைகள் இருக்கும் ஒரு கட்டத்தில் இந்த ஜலச்சந்தியை கடப்பது குறித்து பரிசீலிப்பது மிகவும் கவனமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ராயல் கடற்படையின் சீப் என்று அழைக்கப்படும் 3 தானியங்கி கன்னிவெடி அகற்றும் அமைப்புகள் உள்ளன. இவை பெரிய கப்பல்களைப் போல நடித்து கன்னிவெடிகளை வெடிக்க செய்யும் தந்திரத்த உபாய சக்தியையும் கொண்டதென்றும் சொல்லப்படுகிறது. ஈரானின் ஷாகேட் தற்கொலை தாக்குதல் ட்ரோன்களிடமிருந்து வர்த்தக கப்பல்களை பாதுகாக்க வான் பாதுகாப்பு ஆயுதங்களுடன் கூடிய ட்ரோன் படகுகளை பயன்படுத்துவது குறித்தும் ஈரானிய ராணுவம் தற்பொழுது பயன்படுத்தி வருவதாம். இதை நாம் யுக்ரைனில் பார்த்திருக்கிறோம். சரியான உணர்வுகள் மற்றும் ஆளில்லா விமான எதிர்ப்பு அமைப்புகளுடன் கூடிய ஆளில்லா மேற்பரப்பு கப்பல்களால் ஓரளவிற்கு பாதுகாப்பு பணியை செய்ய முடியும் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறிய போதிலும் தற்போது கடலில் நடப்படும் போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் ட்ரம்ப் ஈரானுக்கு 15 அம்ச சமாதான திட்டத்தை அனுப்பியுள்ளதாகவும், அந்த ஆட்சி தனது அணுசக்தி லட்சியங்களை கைவிட வேண்டும் என்றும், அதன் பயங்கரவாத முகலான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும் என்றும் நெய்னா தெரிவித்திருக்கிறார். ஆனால் நெய்னாவின் 15 அம்ச திட்டங்களை முற்றுமுழுதாக ஈரான் முற்றுமுழுதாக நிராகரித்தது உள்ளது என்பதும் வேறு ஒரு செய்தி இல்லையா? அதை நாம் நேற்று தந்திருக்கிறோம் இல்லை. ஆகையினால் இப்பொழுது பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த விடயங்களும் அரங்கேறி வருகின்ற நெய்னா பாகிஸ்தானை இறுதியாக நம்பிக்கொண்டிருக்கின்றார். பாகிஸ்தானும் முடிந்த அளவுக்கு ஈரானின் 2ஆம் தரப்பு முகவர்கள் ஊடாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஈரான் சொல்லுகின்றது. ஈரான் சொல்லவில்லை, பாகிஸ்தான் சொல்லுகின்றது. ஈரான் அது குறித்து இன்னும் எந்த விதமான கருத்துக்களும் சொல்லவில்லை என்பதும் மேலதிக தகவல். ஆம்நேர்களே, தொடர்ச்சியாக வளைகுடா செய்திகள் பெண்டிங் இருக்கின்றது. தொடர்ந்து மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.